தென்னிந்தியாவில் இருந்த ஒரு சிறிய கிராமம். அதுதான் பூங்காற்றுப்பட்டி. அந்த கிராமத்தில் காவியா என்ற 12 வயது சிறுமி வாழ்ந்தாள். காலை எழுந்தவுடன் அவள் ஆலமரத்துக்குப் போய் பறவைகளுடன் பேசுவாள். ஒரு நாள் பள்ளி முடிந்து வீடு திரும்பும்போது அவள் ஆற்றை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தாள். ஆற்றில் தண்ணி இல்லையே! அடுத்த நாள் கிராம சபை கூட்டம். விவசாயிகள் எல்லாம் வருத்தப்பட்டார்கள். அப்போது காவ்யா தைரியமாக எழுந்து, நம்ம கிராமம் முழுக்க மரம் நடுவோம், மரம் நட்டா மழை வரும், ஆறு நிரம்பும் என்று சொன்னாள். பெரியவர்கள் அதிர்ச்சியானாலும் ராமசாமி ஐயா அவளை பாராட்டினார். அடுத்த வாரத்திலிருந்தே குழந்தைகள், இளைஞர்கள், விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து 500 மரம் செடிகள் நடத் தொடங்கினர். காவியா, தம்பி பழனி இருவரும் தினமும் தண்ணி ஊற்றி செடிகளை பராமரித்தனர். ஒரு மாலை மேகங்கள் திடீரென்று குவிந்தன. காற்று குளிர்ந்து மழை வாசம் காற்றில் பரவியது. காவ்யா வானத்தை பார்த்து, காற்றே, நீ மழையை கொண்டு வரியா என்று சிரித்தாள். அந்த இரவே கிராமத்தில் முதல் மழைத்துளி விழுந்தது. காவ்யா மழையில் நின்று கைகளை விரித்தாள். மழை தொடர்ந்து ஒரு வாரம் பொழிந்தது. பின்னர் ஆற்றில் தண்ணி உயர்ந்து அது மீண்டும் உயிர் பெற்று ஓடத் தொடங்கியது. கருப்பன், மாட்டுக்குட்டி ஆற்றின் ஓரத்தில் மகிழ்ச்சியாக ஓடினது. கிராமத்தார் அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள்.